நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எந்தெந்த எண்ணெய்களை எவ்வளோ பயன்படுத்தலாம் சார் அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாகவே நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 70% எப்பொழுதும் உங்களுடைய பயன்பாட்டில் நல்லெண்ணெயை வைத்துக்கொள்வது நல்லது. மீதி 30%க்கு தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நெய், வனஸ்பதி, டால்டா இதெல்லாம் பயன்படுத்துறது ஓகே. நிறைய பேர் அதில் கன்ஃபியூஷன்ஸ் வேறு, சார் கடலை எண்ணெய் ரொம்ப பழமையானது, கடலை எண்ணெய் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. பொதுவாக இந்த கடலை எண்ணெய் என்பது ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தது. அதுக்கு இந்த ஆர்காட் சைடு பார்த்தீங்கன்னா மலாட்டை அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, மணிலா நட் அப்படின்றது தான் மருவி மலாட்டைன்னு ஆயிடுச்சு. இந்த மணிலாவிலிருந்து இந்த மலாட்டையானது, வேர்க்கடலையானது இறக்குமதி ஆனதுனால்தான் அதுக்கு மணிலா நட்டுன்னு ஒரு பேர் அது மலாட்டன் மறுவிச்சு. ஸோ ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வேர்க்கடலையை நம்ம அதிகமாக பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த மணிலாவில் இருக்கக்கூடிய அதே ஒரு கிளைமேட்டிக் சிச்சுவேஷன்ஸ் இங்கே இருக்கிறதுனாலையும், அந்த எண்ணெய் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சதுனாலையும், அதில் ஒரு வணிகம் பெருகினதுனாலையும் இன்றைக்கி கடலை எண்ணெய் நம்மளோட சேர்ந்த ஒரு எண்ணெயாக மாறி போனதை தவிர, கடலை எண்ணெய் என்பது நம்மளுடைய நேட்டிவ் ஆயில் கிடையாது. ஆக மொத்தத்தில் நல்லெண்ணெய் என்பதே சிறந்த எண்ணெய் ஆகும். இந்த நல்லெண்ணெய் நான் முதலியே சொன்ன மாதிரி ஜாயிண்ட் டிசார்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் உடம்புல கொழுப்புகள் படியாமல் பாதுகாத்து நமக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸோ இல்லை சர்க்குலேட்டரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸோ, கொழுப்பு படியாமல் ஹார்ட் பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதுனால எப்பொழுதுமே நம்ம நல்லெண்ணெயை பயன்படுத்துவது நல்லது.